இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாரு எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலக தமிழ் மக்கள் அறிய வேண்டும். விடுதலை புலிகள் போதைப் பொருள் கடத்தினார்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் கடத்தொழில் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இபிடிபி கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை சாட்டியிருந்தார். ஆனால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன காரணத்துக்கு என்று சொன்னால், போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களோடு இவருக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்று 2019 ஆண்டு பாதாள உலக கோஷ்டியோடு சம்பந்தப்பட்ட என்று சொல்லி மாகந்துர மதுச என்பவர் கைது செய்யப்பட்டு அவரோடு நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி போலீசாரினால் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அந்த கைத்துப்பாக்கி அதனுடைய நம்பரை வைத்து பார்த்து விசாரிக்கும் போது இந்த கைத்துப்பாக்கி 2001 ஆண்டு இலங்கை இராணுவத்தினரினால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அவரினுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கியே அந்த கைத்துப்பாக்கி என்று தற்பொழுது வெளிவந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நம்ம சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது. இன்னமும் விடை தெரியாத கேள்விகள் பல இருக்கிறது. ஆள்கடத்தல், மர்மமான முறையில் படுகொலை செய்தல், ஆக்களை விரட்டுதல், பணம் பறித்தல், காணிகளை அபகரித்தல் என்று பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருந்தது, நேரடியாகவே இருந்தது. சில இதுகளுக்கு இன்னும் விடைகள் தெரியாமல் இருக்கிறது. இந்த காணாமல் போனவர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது, யாரால் நடந்ததுன்றதெல்லாம் கேள்வியாகவே இருக்கு. ஆனால் இப்போது இப்படியான விடயங்கள் வெளிவரும்போது இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் விடுதலை புலிகள் போதைப் பொருள் கடத்தினார்கள் என்று குற்றம் சாட்டிய இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாரன் போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மறைக்கலாம். ஆனபடியா பொய்யான இதுகளை இங்க சபைக்கு விட வேண்டாம். அவர்கள் தற்பொழுது அவரே அப்படியான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது நிபுணமாகி இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள்ளும் என்று. நீ எதை விதைக்கிறாயோ அதுவே உனக்கு வினையாய் வந்து விழும் என்ற மாதிரி தற்பொழுது இவருக்கு இது நடந்திருக்கு. இருந்தாலும் ஜெயிலுக்கு இப்போத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஓகே என்று பார்க்கலாம், தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த விஷயத்தில் இவருக்கு எப்படியான தண்டனை கிடைக்க போகுதோ, இல்லை பிணையில் வருவாரா வெளியில், இது இப்படியே கடந்து போகுமான்றத பார்ப்போம். 2019 ஆண்டு நடந்த சம்பவம்